வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் முழுக்க என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதே 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். கொஞ்சம் தெளிவாக நமக்கு ஒரு திட்டம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கேலை குறைச்சிருக்கிறோம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 176 அப்படின்ற சப்போர்ட்டை பற்றி நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த கான்ட்ராக்டில் ஜூன் 22ஆம் தேதி, அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே 176 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட சரிவை நிப்பாட்டியிருக்கு. ஆனால் ஜூலை 6ஆம் தேதி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட், அதாவது போன வாரம் திங்கக்கிழமை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 176 உடைச்சதுலேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 182லேருந்தே நம்ம டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து 168 வரைக்கும் வந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். 176 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருந்தது, நல்லது தான். ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் தான் நம்மளை ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது 166 பிரேக் பண்ணி 178 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 177 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 177 க்ளோஸ் ஆனது தான் ஒரு ட்ரிக்கான விஷயம். 176க்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய டீட்டெயிலான வீடியோ ப்ரெசன்டேஷனு தேவை கிடையாது. மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். 176க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால எப்போ வேணாலும் 176ல் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும். என்னென்ன வாய்ப்பு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸ் ஓப்பனிங், திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் முக்கியமானது. 176 பக்கமாக ஓப்பன் ஆகுதா 78 அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 78க்கு கீழே 77லேருந்து இதுக்கு கீழே எங்கே ஓப்பன் ஆனாலும் முதலாவதாக ட்ரெண்டுக்கு சாதகமாக நம்ம செல்லிங்க்கு சாதகமாக இருந்து 178க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 178க்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். முதலாவதாக ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணுவோம். டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, அதாவது ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னா 76 கீழே ப்ரைஸ் மறுபடியும் ஒரு க்ளோசிங்கை கீழே கொடுத்து தொடர்ந்து செல்லிங்கு சாதகமாக மாறும். அப்படி அது நடக்கலை அப்படின்னா 78க்கு மேலே பிரேக் ஆகி அது 82, 86 போன்ற அடுத்த இலக்கத்தோடும். இந்த 2 விதமான ஆப்ஷன்ஸ் தான் இந்த வாரம் நமக்கு இந்த வாய்ப்புகள் 2 விதமாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்து தான் இந்த 2 இடத்தையும் பிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புண்டு. ரிஸ்க் இல்லாமல் இந்த ட்ரேடிங் நடக்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டை. கண்டிப்பாக மார்க்கெட்டோட கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம போயிடலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.